அனுர்குமார திசாநாயக்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நாடு அனுரவுக்கு என மற்றொரு மக்கள் பேரணி இன்று திவளப்பிட்டியவில் நடைபெற்றது. අනුරකුමාර දිසානායක සහෝදරයාගේ සම්ප්‍රාප්තියයි. අපිට දිනන්න බෑ කියපු මතය දැන් ඉවරයි. எம்மால் வெற்றியீட்ட முடியாது என கூறிய கருத்துக்கள் தற்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அதனை மறைப்பதற்காக வெற்றியீட்டியவுடன் இதனை செய்வோம் அதனை செய்வோம் என கூறி வருகின்றனர். அதுவும் கெட்ட விடயமல்ல. தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டியவுடன் சமையல் எரிவாயுக்கள் வெடிக்கும் என ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார். சமையல் எரிவாயுவை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு கிடைக்காது எனவும் கூறுகிறார். தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டியவுடன் 22ஆம் தேதி முரண்பாடொன்றை தோற்றுவிக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குர்நாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவிக்கிறார். தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டும் எனினும் 6 மாதங்களே தாக்குப்பிடிப்பார்கள் என மற்றொருவர் கூறுகிறார். தற்போது என்ன நடந்துள்ளது? 21ஆம் தேதியின் பின்னர் நாம் வெற்றியிட்டு நிலைத்திருப்போம் என்பதையே கூற வேண்டியுள்ளது. அது தொடர்பில் யாரும் அச்சமடைய தேவையில்லை. பல வருடங்களாக பல போராட்டங்களையும் தோல்வியையும் சகித்துக் கொண்டே தற்போது நாம் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறான இன்னல்களை எதிர்கொண்ட நாம் 6 மாதங்களில் வீட்டுக்கு செல்வோமா? கட்டாயமாக இல்லை. எமக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் இம்மீதான நம்பிக்கை உங்களுக்கும் பிறக்கும். ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிந்தவுடன் பாராளுமன்ற தேர்தல் வரையில் என்ன செய்வது என அவர்களில் பலரும் வினவுகின்றனர். அந்த காலப்பகுதியில் அரசியலமைப்புக்கு அமைய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படும். நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசியலமைப்புக்கு முரணாக செயற்பட போவதில்லை. சகல அதிகாரங்களையும் ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வந்து அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம். 1.5 மாதங்கள் அவ்வாறு செயற்பட முடியும். தேவை ஏற்படும் பட்சத்தில் 1.5 மாதங்களில் 4 அமைச்சர்களை மாத்திரம் நியமித்து அரசாங்கத்தை கொண்டு நடத்தவும் முடியும். தேவை ஏற்படும் பட்சத்தில் காப்பந்த அரசாங்கம் ஒன்றையும் ஸ்தாபிக்க முடியும். எனவே அது தொடர்பில் யாரும் அச்சப்பட தேவையில்லை. அந்த காலப்பகுதியில் அரசியலமைப்புக்கு அமைய அரசாங்கத்தை வழிநடத்துவேன். தற்போது 3 பெரும்பான்மையை கொண்டுள்ள அரசாங்கத்தில் அங்கும் வைக்கும் பலரும் அடுத்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட மாட்டார்கள். அந்த 3 பெரும்பான்மையை கொண்டுள்ள பாராளுமன்றத்தின் இறுதி நாளும் இன்று ஆகும். மீண்டும் பாராளுமன்றம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியே கூட உள்ளது. ඔය පාර්ලිමේන්තු ඉන්නේ 3න් 2ක අද තමයි පාර්ලිමේන්තු අවසාන දවස. ඊළඟ පාර්ලිමේන්තුව රැස් කරන්න දින නියම කරලා තියෙන්නේ ඔක්තෝබර් 8.